நீங்க எத்தனை வருஷமா இந்த பகுதியில் இருக்கிறீங்க? விஷச்சாராயம் விற்பனை செய்வதற்கான புகார்லாம் வந்து சொல்றீங்க. எந்த இடத்துல அப்படி நடக்குது? இது கள்ளச்சாராயம் தொடர்ந்து இந்த மாவட்டத்தில் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அருகாமையில் ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருக்கக்கூடிய கல்வராய் மலை, அங்கே தான் ஊரலாக அங்கே காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சாதாரண கூலி தொழிலாளிகள், ஏராளமான மக்கள் சாதாரணமாக அதை பழக்கத்தில் உருவாக்கக்கூடிய ஒரு பொருளாக மாறி போச்சு. இதை சாதாரணமாக 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா கொடுத்து வாங்கி குடிச்சிட்டு அந்த வழியை போக்குறதுக்கான ஒரு ஏற்பாடு மாதிரியான சூழல் மாறி இருக்கு. அரசு இதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரணும்னு எதிர்பார்க்குறோம். காவல்துறைக்கு தெரியும், பல்வேறு இடங்களில் இந்த மாதிரி புகார் கொடுத்து போராட்டங்கள்லாம் மக்கள் தன்னிச்சையான முறையில் நடத்தியிருந்தும் அதை கட்டுப்படுத்துறதுக்கான ஏற்பாடுகள் இல்லாமல் போயிடுச்சு. சாதாரணமாக கிடைக்கிறதால நீங்கள் கள்ளக்குறிச்சியில் இப்போ இறந்து போனவங்க பகுதி பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்துக்கும் அவங்களுடைய குடியிருப்புக்கும் மிக அருகாமையில் 100 மீட்டர் தொலைவில் தான் இருக்குது. அந்த கள்ளச்சார வியாபாரியுடைய வீடு, குடியிருப்பு, இறந்து போனவர்களும் ஒட்டுமொத்தமாக அந்த கருணாபுரத்து பகுதியை சார்ந்தவங்களாக தான் இருக்கிறாங்க.